Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. கோவை உக்கடம் பகுதியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இலங்கை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அசாருதீன் என்பவரது வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியில் இன்று காலை 7 மணியிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். அவருடைய சோதனைக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் சிஆர்பிஎஃப் போலீசார் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது இலங்கை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய அசாருதீன் என்பவருக்கு அவருடைய சம்பந்தப்பட்ட வீட்டில் தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த சோதனையுடைய காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக ஆய்வுகளும் தகவலும் கிடைத்ததை அடுத்து தற்போது அமலாக்கத்துறையினர் அவர் வீட்டுல சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள், அதுக்கப்புறம் டிஜிட்டல் பரிவர்த்தனை போன்ற விசாரணையை மேற்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இன்று நடத்தப்படும் விசாரணையின் முடிவில் அவங்க வீட்டில் எந்த விதமான ஆவணங்கள் எடுக்கப்பட்டது, ஏதாவது சட்டவிரோதத்துக்கு புறம்பாக ஏதாவது பரிவர்த்தனை நடந்ததா என்பதை அதிகாரிகள் தரப்புல தெரிவிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இலங்கை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அசாருதீன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.